ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஹேமா. 30 டேஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் இன்றைக்கி டேட் 21. அதாவது வெயிட் செக் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த 20 டேஸில் நான் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்துடலாமா? கரெக்டாக மார்னிங் எழுந்ததுமே எம்டி ஸ்டமக்குள்ளே வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். இன்றைக்கி என்னோடய வெயிட் 52.20, அதாவது 52.200 கிராம் இருக்கு. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய வெயிட் கரெக்டாக 54.200 400. ஸோ அப்படி தான் காட்டும். இப்போ வந்து இந்த 20 டேஸில் என்னோடய வெயிட் கரெக்டாக வந்து 2 கிலோ கிட்ட லாஸ் ஆகிருக்கு. 52.200 கிராம் வந்திருக்கு. ஸோ எந்த எக்ஸசைஸும் பண்ணலை, எந்த வாக்கிங்கும் நான் போகல. வீட்டில் இருக்கிற ஃபுட்டு மட்டுமே சாப்பிட்டு எதுவுமே பண்ணாமல் வந்து நான் 2 கிலோ வந்து இந்த 20 நாளில் குறைச்சிருக்கேன். இது பெரிய அச்சீவ்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் இது வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி எல்லாமே வெயிட் லாஸ் பண்ணி ஃபேட் லாஸ் பண்ணாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு வெயிட் லாஸ் கரெக்டாக தான் ஆகிருக்கு. இந்த 20 நாளில் 2 கிலோ கரெக்டாக எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிருக்கு. நான் ரொம்ப ஹாப்பி. இன்னும் பேலன்ஸ் ஒரு 10 டேஸ் இருக்குது இந்த 30 டேஸில். ஸோ இன்னொரு 1 kg கிட்ட லாஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக 30 டேஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் எவ்வளோ வெயிட் லாஸ் இருக்கேன் டோட்டலான்னு சொல்லிவிட்டு நான் அந்த 30 டேஸ் முடிஞ்சதுமே உங்களுக்கு டீட்டெயிலாக கிளியராக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? எக்ஸசைஸ் வாக்கிங்னு சொல்லி நான் எதுவுமே பண்ணலை. அதே மாதிரி வீட்டில் சமைக்கிற ஃபுட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் சாப்பிடல. எப்பயும் சாப்பிட்ற அளவு தான் நான் சாப்பிட்டு இருந்தேன். கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணி சமையல் நார்மலாக பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் நான் பண்ணியிருந்தது. ஸோ இதில் வந்து 2 kg லாஸ் ஆகிருக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி கொஞ்சம் வாக்கிங் இன்க்ளூட் பண்ணி இல்லை எக்ஸசைஸ் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதத்துலேயே கண்டிப்பாக வந்து 5 kg கிட்ட லாஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 1 மந்தில் 5 kg கிட்ட ரெடியூஸ் ஆகும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 4th டைம் நினைக்கிறேன். இது அவ்வளோவா வெயிட் லாஸ் ஆகாதுன்னு நினச்சிருந்தேன். ஆனால் நான் எதிர்பார்க்காத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வெயிட் லாஸ் ஆகியிருந்தது. இன்னொரு 10 டேஸ் இருக்கு இல்லையா? இதில் வந்து இன்னும் 1 kg கிட்ட லாஸ் ஆகும். எனக்கு இது போதும். என் ஹைட்டு, என் பிஎம்ஐக்கு என்னோடய வெயிட் வந்து கரெக்டாக இப்போ இருக்குது. இதுவே எனக்கு போதும். ஸோ இதை வந்து நீங்கள் நம்பி ஃபாலோ பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். இன்னும் நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, எனக்கு இன்னும் வெயிட் லாஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு. உண்மை சொல்லணும்னா எனக்கு வெயிட் லாஸ் வந்து லாஸ்ட் ஒரு 5 days 4 டேஸில் தான் வந்து எனக்கு வெயிட் லாஸ் ஆகிருந்தது. அப்போ புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் வரைக்குமே உங்களுக்கு வெயிட்டில் அவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் தெரியாது. 200 கிராம் 100 கிராம் அப்படி தான் கம்மியாகும், இல்லைனா அதே வெயிட்டில் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் கடைசி அந்த 1 month நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். கடைசி ஒரு 1 வீக்கில் இல்லைனா ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு ஸோ அப்போ தான் வெயிட் லாஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். நான் இந்த 20 டேஸ் இப்போ சொல்லியிருந்தேன் இல்லையா? கடைசியாக 10 டேஸில் வந்து நான் வந்து உங்களுக்கு கடைசியாக வெயிட் செக் பண்ணி காட்டியிருந்தேன். அந்த 10 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு பெருசாக வெயிட் லாஸே ஆகலை. ஸோ எனக்கு வெயிட் லாஸ் இதுக்கப்புறம் ஆகாதுன்னு நான் நினச்சிட்டு தான் இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் எனக்கு வெயிட் லாஸ் ஆகாது அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி நிறைய டைம் ஃபாலோ பண்ணிட்டேன் இல்லையா? ஸோ இதுதான் இதுக்கப்புறம் வந்து ஃபேட் லாஸ் வெயிட் லாஸில் எதுவும் ஆகாதுன்னு நினச்சேன். ஆனால் கடைசி ஒரு 4 டேஸில் தான் எனக்கு இவ்வளோ பெரிய ரிசல்ட் வந்திருந்தது. அது வரைக்குமே நான் என்ன வெயிட்டில் இருந்தனோ அதே வெயிட்டில் தான் இருந்தேன். ஸோ கடைசி டேஸில் தான் வந்து 4 டேஸில் தான் வந்து எனக்கு வெயிட் அப்படியே கடகடன்னு வந்து கம்மியாச்சு. ஸோ அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய லாஸ் இருக்காது வெயிட்டில். போக போக ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் கழித்து தான் உங்களுக்கு அந்த வெயிட் வந்து கரெக்டாக காட்டும், லாஸ் ஆகும். ஒரு சில பேருக்கு வந்து 1 month வித்து தான் வந்து அந்த வெயிட் வந்து லாஸ் ஆகியிருக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்டார்டிங்கில் மட்டும் வெயிட் வந்து 1 வீக் ட்ரை பண்ணிவிட்டு அது வந்து எனக்கு வெயிட் லாஸே ஆகலை அப்படின்னா நினைக்காதீங்க. கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். எனக்கு ஆகிருக்கு பாருங்கள். நான் உங்களுக்கு லைவாகவே காட்டியிருக்கேன் எனக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இதை வந்து நம்பி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதுதான் நான் இப்போதைக்கு சொல்லுவேன். சரி, ஓகே. டே 21 நான் என்னென்னலாம் சாப்பிட்டேன், இந்த டே ஃபுல்லாக எனக்கு எப்படி போச்சுன்னா இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ வீடியோ எப்பவும் போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்டர்டெயினாகவும் இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஒரு சூப்பர் பிரியாணி ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன், டயட் பிரியாணி. ஸோ டயட்டில் இருந்தால் கூட செம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டே வெயிட் லாஸ் பண்ணிடலாம். ஸோ லஞ்சுக்கு தான் இந்த பிரியாணி செஞ்சுருந்தேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி மார்னிங் எழுந்ததுமே ராகி தோசைக்கு நேத்தியே வந்து மாவு அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா? அது நல்லா புளிச்சு சூப்பராக வந்திருந்தது. மார்னிங் ஃபஸ்ட்டு அருணுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். ஸோ அவங்க சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துருந்தேன். நல்லா மொறுன்னு சூப்பராக வந்துருந்தது. ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தோசை சூப்பராக வரும். பாப்பாவுக்கு தோசை ஊற்றி கொடுத்ததுமே லஞ்ச் செய்யலான்னு சொல்லி கிச்சனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து
சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் தான் பிரியாணி ரெடி பண்ணியிருந்தேன். சோயா சங்க்ஸ் வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்குது அதில். ஸோ அது வந்து வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய எடுத்துக்கலாம். ஸோ வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுமாதிரி வயிறையும் நல்லா ஃபில்லாக வச்சுக்கும். ஸோ வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த சோயா சங்க்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் தான் இன்றைக்கி ரொம்ப கம்மியான ஆயில் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான பிரியாணி செஞ்சுருந்தேன். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு சோயா சங்க்ஸை வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் உப்பு லைட்டாக சேர்த்து ஊற வச்சுட்டேன். ஸோ அது ஒரு பக்கம் ஊறட்டும். அந்த பக்கம் வந்து முட்டை வந்து நேற்று அருண் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க நைட்டு. ஸோ அதை கழுவி எடுத்து வைக்கலான்னு பார்த்தா உள்ளே வந்து ஒரு முட்டை உடஞ்சி ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிருந்தது. ஸோ இன்றைக்கி காலிலேருந்து தண்ணி இல்லை டேங்க்கில், என்னான்னு தெரியல, தண்ணியே பைப்பில் வரல. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே தண்ணி சுத்தமாக வரலை. ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வைக்கலான்னு பார்த்தா தண்ணியுமே இல்லை. ஸோ அதனால் அப்படியே வந்து முட்டையை எடுத்து வச்சுட்டேன். இப்போதைக்கு அவிக்கிறதுக்கு மட்டும் ஒரு 3 முட்டை எடுத்து வச்சுட்டு மிச்சம் அதை அப்படியே எடுத்து வச்சாச்சு. சரி தண்ணி வந்ததுக்கப்புறம் கழுவிக்கலான்னு சொல்லி முட்டையை எடுத்து அப்படியே வச்சிட்டேன். ஓகே, இப்போ வந்து இந்த பிரியாணி செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, குயிக்காக முடிச்சிடலாம். நான் வந்து காரத்துக்கு எந்த மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ணல, பச்சை மிளகா மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பாப்பாலாம் வீட்டில் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து பிரியாணி சொல்ல வேணாம், ஒரு புலாவ், பிளெயின் புலாவ் மாதிரி தான் செஞ்சுருந்தேன். இதில் கொஞ்சம் காரமாக மிளகாத்தூள்லாம் சேர்த்து கொஞ்சம் ஸ்பைஸியாக நீங்கள் பிரியாணி மாதிரி கூட ரெடி பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். ஸோ இப்போ வந்து இந்த பிரியாணி தாளிச்சிடலாமா? குக்கரில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். எப்பவும் போல் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துருந்தேன். அது கூட வந்து இன்னும் கொஞ்சம் 1 டீஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துருந்தேன். அப்புறம் வந்து பிரியாணி ஸ்பைசஸ்லாம் இருக்கு இல்லையா, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸோ எல்லாத்துலேயும் 2 நம்பர் சேர்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கூட வெங்காயம், தக்காளி, 1 பச்சை மிளகா, 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஸோ அதையுமே சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். 1 வெங்காயம், 1 சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்ல எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இப்போ இதில் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேன். அது கூட உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, அதுவுமே 1 கைப்பிடி. என்கிட்ட கொத்தமல்லி இல்லைங்க, ஸோ அதனால் புதினா மட்டும் சேர்த்துருக்கேன். ஸோ அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட ஊற வச்சுருக்கிற அரிசி சேர்த்துட வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், ஒரு சிம்பிளான புலாவ் மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் தேவைப்பட ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி பிரியாணி மாதிரி கூட நல்லா ஸ்பைஸியாக ரெடி பண்ணிக்கலாம். நான் குழந்தைங்க வீட்டில் சாப்பிடுவாங்கன்னு தான் காரெல்லாம் எதுவும் சேர்க்காமல் ரொம்ப ப்ளைனாக ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், அப்புறம் தயிர் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக வந்து இதில் நம்ம சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வதக்கிறப்ப சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக சேர்த்துருக்கேன். சோயா சங்க்ஸ் வந்து அரிசியை விட கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ அரிசி கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு சோயா சங்க்ஸ் அதிகமாக சேர்த்துருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து வெயிட் லாஸ்க்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கடைசியாக ஒரு டீஸ்பூன் கிட்ட கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். 1 கிளாஸ் ரைஸ் எடுத்துருக்கேன், அதுக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ அதையும் சேர்த்துட்டு கடைசியாக தேவையான உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், பிரியாணி ரெடி. குயிக்காக சீக்கிரம் முடிச்சிடலாம். தனித்தனியாக வெங்காயம், தக்காளியில் வதக்க தேவையில்லை. ஸோ அப்படியே எல்லாமே ஒன்றா போட்டு வதக்கிட்டேன். ஸோ வேலையும் குயிக்காக சீக்கிரமும் முடிஞ்சிடுச்சு. ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு. ஆனால் டேஸ்ட்லாம் எதுவும் பார்க்கல. ரெகுலராக செய்கிறதால எவ்வளோ உப்பு போடணும் ஓரளவுக்கு அளவு தெரியும். ஸோ அதை வச்சு உப்பு போட்டு குக்கருக்கு விசில் வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நட்ஸ் சாப்பிட்ருந்தேன். 2 டேட்ஸு, அது கூட பாதாம், மஞ்சார் பாதாம், முந்திரி, கொஞ்சமாக பிஸ்தா, ஸோ இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்ருந்தேன். உங்ககிட்ட இந்த மாதிரி நட்ஸ் இருந்தால் சாப்பிட்டுக்கோங்க. அப்படி நட்ஸ் இல்லைனா வேர்க்கடலை இருக்குது இல்லையா, ஸோ அது ஒரு கைப்பிடி வறுத்த வேர்க்கடலை எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாருக்கிட்டையும் நட்ஸ் எல்லாம் வீட்டில் வச்சுருக்க மாட்டீங்க. நானுமே ஸ்டார்டிங்கில் வச்சில்ல. அப்போ இந்த வேர்க்கடலை தான் சாப்பிடுவேன். வறுத்த வேர்க்கடலையே வச்சு ஒரு கைப்பிடி மட்டும் சாப்பிட்டுப்பேன். அதுவுமே நிறைய சாப்பிடக்கூடாது, அதில் கொஞ்சம் ஃபேட் இருக்குது. ஸோ வெயிட் லாஸ்க்கு வந்து அவ்வளோவா ஹெல்ப் பண்ணாது. ஸோ அளவாக சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டு. ஸோ அதனால் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க.
நாங்கள் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்து தம்பி அப்படி கீழேருந்து கத்துறா எனக்கு வேணும் எனக்கு வேணுன்ற மாதிரி. ஸோ அதனால் அவனி தூக்கி லைட்டாக டேட்ஸ் இருக்கு இல்லையா அது வாயில் வச்சேன். நட்ஸ் எல்லாம் கொடுக்கல. ஸோ டேட்ஸ் மட்டும் தான் வந்து கொடுத்துருந்தேன். நட்ஸ் எல்லாம் கொடுத்தா டக்குன்னு முழுங்கிடுவாங்க. ஸோ அதனால தான் லைட்டாக டேட்ஸை வாயில் வச்சு எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டர்மெலன் ஒரு 2 பீஸ் எக்ஸ்ட்ரா இருந்தது. ஸோ எல்லாம் கட் பண்ணது போக நேத்தியோட காலி தான். அருணுக்கு 2 பீஸ் வச்சுருந்தேன். நான் சாப்பிட வேணாம் அவங்க சாப்பிட்ருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க சாப்பிட்றதுக்கு மறந்துட்டாங்க. ஸோ அப்படியே 2 பீஸ் இருந்தது. அது வேஸ்ட் ஆகிடும் இல்லையா, அதனால் நானும் நேத்திரம் ஒரு பீஸ் வச்சு சாப்பிட்டுட்டோம். ஸோ லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே உங்ககிட்ட வாட்டர்மெலன் மட்டும் தான் காட்டிகிட்ருக்கேன் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கே போர் அடிச்சிருக்கும். ஸோ நேத்தியோட எல்லாம் காலி ஆகிடும்னு நினச்சேன். அந்த 2 பீஸ் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதையும் இன்னையோட சாப்பிட்டு காலி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து வாட்டர்மெலன் வீடியோவில் காட்ட மாட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி சமையல் வேலை ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக தான் இருந்தேன். அந்த கேப்பில் தம்பிக்கும் பாப்பாவுக்கும் நெயில் கட் பண்ணி விட்டுருந்தேன். பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ஒரு வாரத்துக்குள்ளே ரொம்ப சீக்கிரமாக வந்து நெயில் வளர்ந்துடுது. அதுவும் தம்பிக்கு சொல்லவே வேணாம், ஒரு 4 டேஸ்லேயே வந்து நெயில் சீக்கிரமாக வளர்ந்துடுது. அவனை கொஞ்சலான்னு கிட்ட போனால் நகத்தை வச்சு மூஞ்சில் கீறிடுறான். ஸோ அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி உட்காந்து 2 பேருக்கும் நல்லா நெயில் கட் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். ஸோ நெயில் கட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துருந்தேன். அந்த கேப்பில் அருண் லஞ்சுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அருணை பார்த்ததுமே 2 பேருக்கும் எக்ஸைட்மெண்ட் தாங்கலை. இங்கேருந்து வேகமாக ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டாங்க. எங்கடா அது? அருண் வரும்போதே ஒரு சின்ன பீஸ் கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது பார்த்ததும் எனக்கு ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு. இந்த டயட்டில் இருக்கிறதால என்னவோ ரொம்ப ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்குது. ஆனால் டயட்டில் இல்லைன்னா எனக்கு அவ்வளோ ஸ்வீட் பிடிக்காது, சாப்பிட மாட்டேன். ஆனால் நல்லா ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்கவங்க டயட்டில் இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை இந்த டயட்டில் இருக்கிறது, அது தெரியுது. ஆனால் அதை விட நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இந்த வெயிட் லாஸ். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நான் அந்த கேக்லேருந்து ஒரு பீஸ் கூட சாப்பிடல. ஸோ அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிடலான்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு வந்துட்டேன். வயிறு காலியாக இருந்ததுன்னா அந்த மாதிரி தோணுது. ஸோ வயிறை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு லஞ்ச் சாப்பிட வந்தாச்சு. லஞ்சுக்கு கொஞ்சமாக ரைஸ் எடுத்திருக்கேன். அதில் நிறைய சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். நேற்று வச்ச கீரை குழம்பு கொஞ்சம் இருந்தது. ஸோ அதுவுமே கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் சேர்த்து ஒரு ரைத்தா, வெள்ளரிக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன் அதில். அப்புறம் ஒரு பாயில்டு எக், அதில் கொஞ்சமாக உப்பு பெப்பர்லாம் சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான், லஞ்ச் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நைட் டின்னர் வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி டின்னருக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டின்னர் ரெசிபி இன்றைக்கி. என்னென்னா ராகி தோசைக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அது ஒரு 3 நாளுக்குள்ளே காலி பண்ணிடணும், இல்லைனா ஓவராக புளிச்சிடும், சாப்பிட முடியாது. ஸோ அதனால் நைட் டின்னருக்கு இன்றைக்கி எல்லாருக்குமே ராகி தோசை தான். இட்லி செஞ்சால் யாரும் சாப்பிட மாட்டாங்க வீட்டில். ஸோ அதனால தான் ராகி தோசை மாதிரி நிறைய கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவு அரைச்சிருந்தேன். இன்றைக்கி வந்து நைட் டின்னருக்கு ராகி தோசை, அது கூட வந்து வேர்க்கடலை சட்னி, அப்புறம் கார சட்னி. ஸோ இதுதான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த காம்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். கார சட்னி, தேங்காய் சட்னி, இது ரெண்டுமே வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி அப்படி தான் செஞ்சுருந்தேன். ஸோ உங்ககிட்ட இந்த ரெசிபி எப்படி ஷேர் பண்ணிக்கிறேன், இந்த கார சட்னி எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்டைலில். அதுக்கப்புறம் அந்த வேர்க்கடலை சட்னி, ஸோ 2தோட ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 கடாயை வச்சுட்டேன். ஒன்றுத்தில் வந்து வேர்க்கடலை வறுத்துக்கலான்னு சொல்லிட்டு வேர்க்கடலை வறுத்துக்கிட்டேன். வேர்க்கடலை வந்து வறுத்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். பச்சை கூட சேர்க்கலாம், அது லைட்டாக பச்சை ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுமாரி வறுத்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வறுத்துட்டு அதை ஆற விட்டு அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து தோல் எடுத்துக்கலாம். ஸோ தோல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அது சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து உளுத்த பருப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் கடலைப்பருப்பு கூட 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம், அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. அது லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் அதில் வந்து 1 வெங்காயம், அது கூட வந்து தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இது தக்காளி சட்னி தான். ஸோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் வந்து ஒரு சின்ன வெங்காயம், 2 பெரிய தக்காளியை சேர்த்துருக்கேன். ஸோ அது கரெக்டாக இருக்கும். அது கூட வந்து 2 பல் பூண்டு, 2லேருந்து ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் எல்லாருமே கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் ஒரு 2 வரமிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
நல்லா பார்த்துக்கோங்க. வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டே இருக்கும்போது வேர்க்கடலை வெடித்து அந்த தோல் கழண்டு வரும் நீங்கள் டச் பண்ணாவே. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் இதை வந்து நம்ம தோல் எடுத்துக்கணும். தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்லா தக்காளியோட தோல்லாம் கலந்து தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. ரெண்டுத்தையும் இப்போ ஆற வச்சிடலாம். இது வந்து தக்காளி சட்னி, கார சட்னி எப்படி வேணால் சொல்லலாம். கொஞ்சம் வரமிளகா அதிகமாக போட்டால் அது வந்து கார சட்னி, தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா அது வந்து தக்காளி சட்னி. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கப்புறம் ஆறுனதும் இந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணாவே போதும். அதில் உள்ள தோல் தனியாக, அதுக்கப்புறம் அந்த வேர்க்கடலை தனியாக வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அது இந்த மாதிரி ஜல்லடை இருக்கு இல்லையா, வடிகட்டி, ஸோ அதில் இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாக தனியாக தோல் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் அந்த வேர்க்கடலை தனியாக வந்துடும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா வந்து வீடே குப்பையாயிடும். அதை ஊதி சில பேர் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அப்போ ஊதும் போது வீடே வந்து குப்பையாயிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வீடெலாம் அவ்வளோவா வந்து டெஸ்ட் ஆகாது. ஸோ சிம்பிளாக சீக்கிரமாக எடுத்துடலாம் தோல் அதுலேருந்து. வேர்க்கடலேருந்து தோல் எடுக்கணுமான்னு கேட்பீங்க. தோல் எடுக்காமலே செய்யலாம் தான். ஆனால் அந்த தோல் வந்து பித்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது லைட்டாக வந்து உடம்புக்கு ஆகாது. ஸோ அதனால் தோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர். இப்போ வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணிடலாமா? மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 மூடி தான். வேர்க்கடலை சட்னியில் வந்து தேங்காய் விட வேர்க்கடலை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் விட வேர்க்கடலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். அது கூட வந்து காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். அது கூட 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு புளி சேர்க்கணும். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட சீரகம் சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வந்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைச்சிடணும். கொரகொரப்பாக இருந்தால் தான் சட்னி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எங்கள் ஊர் சைடில் இந்த வேர்க்கடலை சட்னிலாம் செய்ய மாட்டாங்க. நான் பிறந்து வளர்ந்த ஊரில். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் தான் அருண் வீட்டில் தான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்டேன் இந்த வேர்க்கடலை சட்னி. டேஸ்ட் அதுக்கப்புறம் எனக்கு அப்போ செட் ஆகலை. அதுக்கப்புறம் ரெகுலராக சாப்பிட்டு எனக்கு இப்போ செட் ஆகிடுச்சு. நார்மல் சட்னியோட எனக்கு இந்த வேர்க்கடலை சட்னி தான் இப்போ ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக இனிப்பு, புளிப்பு, காரம்னு சொல்லி எல்லாமே அதில் இருக்கும். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சட்னி ரெடி. இது வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சாதத்தை கூட பிணைஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த சட்னியை இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். லைட் எடுக்காதமா, டச் பண்ணாதான் அடிச்சிடலாமா. இப்படி தான் நான் எப்பயுமே சமையல் பண்ணும்போது பின்னாடி நின்றுட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க 2 பேரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தம்பி என்னென்னா என்னை தூக்கு சொல்லி காலிக்கிட்டே நின்று டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். பாப்பா வந்து நான் வீடியோ எடுக்கும்போது அந்த கேமராவை டச் பண்ணுறது, அந்த கேமராவை தள்ளி விடுறதுன்னு சொல்லி அவளால் முடிஞ்சால் அவள் டிஸ்டர்ப் பண்ணுவாள். அதுலேயும் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது சுத்தமாக முடியாது. நான் வந்து வீடியோ ஆன் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்ருப்பேன். சைடு கேப்பில் வந்து அவள் வந்து கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு போயிருப்பாள். அது எனக்கு தெரியாது, கேப்சரே ஆகிருக்காது. ஸோ இந்த அளவுக்கு என் பேஷண்ட்டையே அவ்வளோ சோதிப்பாங்க. என் பொறுமையே 2 பேரும் அவ்வளோ சோதிப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்படி கையோட தக்காளி சட்னி அரைச்சி வச்சுட்டேன். அதில் உப்பு போடல இல்லையா தக்காளி சட்னியில். ஸோ அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், 2 சட்னி ரெடி. இந்த பக்கம் வந்து பால் ஈவினிங்கே காயத்துக்கு வைக்கலான்னு நினச்சிருந்தேன். ஸோ மறந்துட்டேன். அப்படி பாலையும் காய வச்சுட்டு அப்படியே வந்து கையோட தோசையும் சுட்டாச்சு. வெறும் ராகி தோசையை எடுத்துக்கல, அது கூட ஒரு முட்டை சேர்த்து ஒரு முட்டை ராகி தோசையை எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு தோசை தான் சாப்பிட்ருந்தேன். அதுலேயும் எண்ணெய் கொஞ்சம் கூட சேர்க்கலை. ஒரு கரண்டி, ஒரு சின்ன கரண்டியில் வந்து மாவு எடுத்திருந்தேன். போதும் விடு, நாளைக்கு. அது கூட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக லைட்டாக பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான், எண்ணெய் ஒரு சொட்டு கூட இதில் சேர்க்கலை. நான் இந்த தோசைக்கல்லை எத்தனை முறை வாஷ் பண்ணி வச்சாலும் இதே கருப்பாயிடுது. நானும் கை வலிக்க ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சி நல்லா வெள்ளையாக்கி வச்சா கூட திரும்பி தோசை ஊற்ற ஒரு 2-3 டேஸ்லேயே இதே கலருக்கு வந்துடுது. ஸோ இது தேய்க்கிறது வேஸ்ட்டு தான் சொல்லி இப்போலாம் தேய்க்கிறதே இல்லை. ஓரளவுக்கு லைட்டாக மட்டும் வாஷ் பண்ணி வச்சுருவேன். உங்கள் வீட்லேயும் இப்படி தான் இருக்குமா தோசைக்கல்? அப்படி இல்லைன்னா ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு. க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பி அதே மாதிரி மெயின்டைன் ஆகிற மாதிரி ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
நேற்று கருப்பு கொண்டக்கடலையே முளைக்கட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அது நல்லா முளைக்கட்டி வந்திருந்தது. அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து பச்சை இன்றைக்கி சாப்பிட்ருந்தேன். எனக்கு இந்த பச்சையை சாப்பிட்றதுக்கு அவ்வளோவா பிடிக்காது. பட் இருந்தாலும் இன்றைக்கி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து முளைக்கட்டினது எடுத்திருந்தேன். அது கூட கொஞ்சமாக வேர்க்கடலை சட்னி, தக்காளி சட்னி, அப்புறம் குக்கும்பர். ஸோ இதை வச்சு சூப்பராக டின்னர் முடிச்சாச்சு. ஸோ அதுதான் கேஸ் டே 21 சூப்பராக முடிச்சாச்சு. நீங்கள் கேட்டுட்டு இருந்த மாதிரி டே 21 வெயிட் செக் பண்ணியும் காட்டியாச்சு. நாளைக்கு டே 22 பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பாய் அண்ட் குட் நைட்.